கேரளாவில் இருந்து கரூர் வரை விவசாய நிலங்கள் வழியாக பெட்ரோல் கொண்டுவரப்படும் திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க மறுத்தால் போராட்டம் நடத்தப் போவதாகவும் சட்டப்பேரவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக கரூர் மாவட்டம் ஆத்தூர் வரை விவசாய நிலங்கள் வழியாக குழாய்கள் மூலம் பெட்ரோல் மற்றும் டீசல் கொண்டுவரப்படுவதாக விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் மிரட்டல் காரணமாக மிக குறைந்த விலைக்கு விவசாய நிலங்களை கொடுத்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்திற்காக நிலங்கள் கையகப்படுத்தும் போது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்ற பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாகவும் சட்டப்பேரவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். அடிச்சதுல 70 மூட்டை நெல் ஆச்சு. அந்த விடுற சமயத்தில் எல்லாம் பணம் தென்னை மரம்லாம் இருந்தது, எல்லாம் பிடிங்கிட்டு எல்லாம் நறுசா விட்டு அடிச்சிட்டாங்க. கேணிக்கு காசு கொடுக்கல, இழப்பீடு அதிகமாக கிடைக்கணும். எலெக்ஷன் புறக்கணிப்பா அது தேதி கொடுக்கலனா 10 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு போற ஏரியாங்க. வேல்யூ நல்ல வேல்யூவான பிளாட்டுக்கெல்லாம் போட்டோம்னா இன்னைக்கு கோடி கணக்கில் போகுதுங்க. எங்களுக்கு 50 ரூபாய்க்கு கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு விட்டாங்க. வேலை கொடுக்கணும்னா வேலையுமே கொடுக்க முடியல, ஒன்றும் இல்லைங்க. நாங்களும் எவ்வளவு தூரம் போராடி பார்த்தோங்க, முடியல. உங்களுக்கு வேலை வாங்கி தரோங்க, எல்லாரும் சேர்த்து எங்களை வந்து கெடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு வேணும், இன்னும் காசு வேணுங்க. உண்டான காசு ஏக்கருக்கு போட்டு கொடுங்க, இல்லைன்னு நாங்க இன்னும் மறுபடியும் போராட்டம் பண்ணுவோம்.